சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. ஒரு பக்கம் என்னடானா பிளான் பண்ண எல்லாத்தையும் வந்து தவிடுபொடி ஆக்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா பரபரப்பு அரசியல் களங்களே சும்மா சூடாக்கி கிளப்பி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சின்னங்கள்லாம் இழந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சின்னத்தை விட்டுட்டு கூட்டணி கட்சிகளோட சின்னங்களில் நின்று வேட்பாளராக நிற்க அறிவிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் இந்த தேர்தல் களம் எப்படி அமையுது? 26 தேர்தல் களம் எந்த மாதிரியான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பார்த்துடலாமா? வணக்கம் ஃப்ரண்ட் ஹவுஸ் மக்களே. என்னையா உங்கள் சட்டம் நியாயமா சொல்லுங்களேன்? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்குதா? ஒரு இடத்துல நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே அறிவிப்பு கேட்குறோம். அப்படி அறிவிப்பு என் தேர்தல் பயணத்துக்காக கேட்குறோம். அங்கே இருந்தால் எங்களுடைய பயணத்தையே தொடங்குறோம். ஆரம்பிக்கும் போதே முட்டுக்கட்டை போட்டால் ஆரம்பமே சும்மா ரணகலமாக இருக்குன்ற மாதிரி முட்டுக்கட்டை போட்டால் எப்படி? அது பெரம்பூரில் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் போய் இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்குறாரு. இப்போ அவர் பாவம் அவரே இப்போ தான் வெளியே வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா நியாயமா? அது சரி ஏதோ பாவம் பர்மிஷன் கேட்டாரே, ஒரு 2 மணி நேரம் பண்ணிட்டு போகிறாரு. என்ன இப்போ ஒரு நாள் 5 தொகுதி கவர் பண்ணப்பா, எவ்வளோ பிஸியானால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொடுக்க முடியாது சொல்லிட்டீங்க. நியாயமா? அதெல்லாம் ஆளுங்கட்சி சதி பண்ணுது. இப்படி இருக்க இல்லை இதை ஒரு அறிவிப்பு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு நான் அவருடைய ஆஃபீஸை வந்து அடித்து காலி பண்ணிருக்கீங்க, ரவுடிசம் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம். இப்போ பெரம்பூருக்கு வருவான், அண்ணன் விஜய்க்கு வருவான். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பர்மிஷன் கேட்டிருக்காங்க, ஏஓ வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. கொடுக்க முடியாதுன்னதும் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க போல் பேசியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு திமுக தான் காரணம்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மாநகராட்சியோட ஒரு வேலையை வந்து சாலை பணி வந்து ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து பள்ளம் தோன்றாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணுற நேரத்தில் அது ரொம்ப அவசியமா? ஒரு மனுஷனுக்கு நெருக்கடி கொடுக்கலாம், இப்படி ஏக்கர் கணக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து அவருக்கு நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பெரம்பூரில் மட்டும்தான் பர்மிஷன் கிடையாது, அடுத்த 4 இடத்துக்கு போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைய நிலையிலேயே வந்து நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வேட்பாளர்கள் எல்லாத்தையும் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து 234 பேரையும் வந்து அறிவிச்சுக்க போகிறாரு. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா ராஜ்பவன் தன்னைத்தானே அறிவிச்சுக்கிறாரு. இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஒரு கட்டம் தெரிய வந்துருச்சு, வில்லிவாக்கத்தில் வந்து ஆதவர்ஜுனா, இன்னொரு பக்கம் என்னன்னா டி நகரில் புஷி ஆனந்த், பெரம்பூரில் விஜய், இப்படி இவங்களுக்கான தலைமை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ராஜ்மோகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழும்பூர், அதில் சேர்க்காம விட்டுறக்கூடாதுல்ல, இவரும் அவங்களோட ஒன்று தானே, அதனால் திரும்ப சொல்லிக்கிட்டேன். இப்போ இவங்க எல்லாரும் இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்வ கலரில் ராஜ்மோகன் என்ன அறிவிச்சுக்கிட்டாரு, இவங்களாச்சும் ஒரு தலைமை அறிவிச்சதுன்னு சொல்லலாம். அவர் ஒரு பக்கம் சோறு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, பா நான் உங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் கூட பரவாயில்ல, திமுகவில் சில நிர்வாகிகள்லாம் போட்டு ஜட்டி துவச்சி போடுறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு பக்கம் அவருடைய அப்பா தொகுதியிலேருந்து ஆரம்பித்து அவருடைய தொகுதி குளத்தூரில் வந்து ஏப்ரல் 3லேருந்து 21 வரைக்கும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் மேற்கொள்ள போகிறாரு. சுற்றி எல்லா தொகுதியும் கவர் பண்ண போகிறாரு. அது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கூட்டணி தொகுதிகளுக்கும் கூட போய் நிற்பாரா இல்லை வேறு பணிகள் எதுனா போயிட்டு வரா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா தெரியும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் வந்து கீழே இருக்கிற தலைவர்களை கூட வந்து பிரபலமான தலைவர்களை வந்து அமுச்சு வச்சுருவாங்க. இது நடக்கிற வழக்கமான ஒன்று தான். ஆனால் இந்த வாட்டி அப்படி இருக்காது, மாற்றாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இருக்காது. இப்போ இந்த பக்கம் ராஜ்மோகன் தனக்கு தானே அறிவிச்சுக்கிட்டார்ல, அதே மாதிரி இன்னொரு பக்கம் இவர் நம்ம நயனா நாகேந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து சேலஞ்ச் பண்ணி பாரு, நீங்கள் மட்டும் தான் அறிவிப்பீங்களா? நானும் எனக்கு நானே அறிவிச்சுக்கிறேன், எனக்கு அறிவிக்க வேறு ஆள் கிடையாது, நான் தான் மாநில தலைவர், எனக்கு நானே அறிவிச்சுக்கிறேன், நான் இந்த தொகுதியில் நின்று நிற்க போகிறேன், சாத்தூர் தொகுதியில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. இவங்க தொகுதி இதெல்லாமே நடந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தன்னுடைய 2வது கட்ட வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிருச்சு. யார் யார் எந்த இடத்துல நிற்க போகிறாங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து நிற்க போகிறாரு. பொள்ளாச்சி தொகுதியில் அவர் இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சு, அதில் எவ்வளோ பெரிய எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்றது வரைக்கும் தெரியும். சின்ன குறிப்பு சேர்த்துக்கணும், இப்படி நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாத்தையும் பின்னாடி வர பார்க்கலாம். அடுத்து BV ரமணா அவர்கள், அடுத்து மூர்த்தி அவர்கள், சோமசுந்தரம் அவர்கள் இப்படின்னு சொல்லி முக்கியமாக இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அமைச்சர் பதவிகளில் இருந்தவங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து மீண்டும் 2ஆம் முறை வாய்ப்பாக வந்து கொடுத்துருக்கு.
வந்திருக்காங்க. இது போக இந்திய கூட்டணியில் இருக்க பலருக்கு வந்து தேர்தல் யார் யார் வேட்பாளர் சொல்லி அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அறிவிச்சுட்டு இருக்கும்போது ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 5 தொகுதிகளையுமே 5 தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்க. அந்த 5 தொகுதியிலுமே வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம குறிப்பாக அதில் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா 6500 கிலோமீட்டருக்கு அவர் வந்து போன வாட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. சைக்கிள் சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுத்ததுனால. இந்த வாட்டி அந்த சைக்கிள் சின்னம் கிடைக்கல அப்படின்றதுனால 5 தொகுதியிலுமே வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரையோட சின்னத்தில் வந்து நின்னுறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள தாமரை மலருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது பெரிய சந்தேகத்துக்குள்ளான ஒன்று தான். நம்ம டைரக்டா சொல்லிட முடியாதுல்ல. இவங்க திடீர்னு வளர்ந்து வந்துருவாங்க. அதிமுகவுடைய அப்படிதான் போன வாட்டி 2, 3 பேர் வளர்ந்து வந்துட்டாங்க. அது வளர்ந்து வந்து பெரிய இடமா இருந்துச்சு. அப்படி வளர்த்த ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிடணுமா வேணாமா அப்படின்றது தலைமை தான் முடிவு செய்யும். நம்மளாம் முடிவு செய்யறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அண்ணாமலையோட ஆதரவாளர்கள், அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அதிருப்தியில் இருக்கிறதா வந்து ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. பெரிய மனவேதனையாகவும் இருக்கு. டிவிகேக்கு ஒரு பக்கம் நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி வந்துட்டு இருக்கு. ஒரே இடத்துல வந்து 234 தொகுதி வேட்பாளரை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா பொன்ராஜ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே உடைய ஒரு பெண் வாக்காளர் சொல்லலாம், சப்போர்ட்டர் சொல்லலாம், ஃபேன்னு சொல்லலாம், அவங்க வந்து ஒரு வார்த்தை பேசியிருந்தாங்க. அப்பா நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னதை வந்து கையில் அப்படி பாயிண்டாக பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவர் வந்து கொஞ்சம் தகாத வார்த்தைகள்லாம் பேசிட்டாரு. இவர் ஒரு திமுக ஆதரவாளர் பேச்சாளராக இருந்துகிட்டு இருக்காரு. இவர் அப்படி பேசுனது எல்லாருக்கும் செம்ம காண்டாயிருச்சு. போட்டு பொலன்னு எல்லாரையும் சேர்ந்து பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தாவைக்கல்லேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பெண் நிர்வாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஏன்பா இது ஓகே அவர் பேசுகிறான்னு சொல்லி எதிர்த்து பேசுறீங்கல்ல, அதுக்காக போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்கல்ல, நான் அந்த கட்சியிலிருந்து வந்துட்டேன்னு சொல்லி ஏன் மேலே எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஆபாசமா பேச ஆரம்பிச்சாங்கல்ல, என்னைய வந்து கமெண்ட்ல கழுவி ஊத்துனாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன், இன்னொரு பக்கம் விஜயோடைய ஒய்ஃப் மனைவியா இருந்த சங்கீதா அவர்கள், அவங்களுக்குமே வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அசிங்கமா கேட்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து ஆபாச வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறதுன்றது டிவிக்குள்ளே இருந்துச்சு. இப்போ அதை கண்டிச்சிருக்கலாம் இல்லையா விஜய் அவர்கள், அதையும் கண்டிக்கல. அப்புறம் இதுக்கு முன்னாடி வைஷ்ணவின்னு ஒருத்தவங்க அங்கேருந்து வந்தாங்க, அவங்களையும் எல்லாருமே இதுதான் பண்ணாங்க. இப்போ அதுக்கு எதிராக பேசக்கூடிய ஜூலி அவர்கள் அவங்களுமே வந்து ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, 50 வந்து 500 ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டு கழுவி ஊற்றிருப்பாங்க. அது அவங்களே செக்ஷுவல் வாரியர்ஸு, இவங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜூலி அவர்களுமே போட்டிருப்பாங்க. இப்போ இப்படி இவங்களை எதிர்க்கிற இவங்க எல்லாரையும் வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசி இவர் திட்டினாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை அவங்களை திருத்தினாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்காக வழக்கு போட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எதுவுமே கிடையாது. இது எதுவுமே அவர் பண்ணவும் இல்லை. சரி இதுதான் இல்லை, சரி சாதாரணமாக ஒரு இரங்கல் செய்தி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா இதுக்கு பெருசளவு கொந்தளிச்சு எழுது டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கே நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வர்றது இதெல்லாமே இருக்குல்ல. உங்கள் இடத்துக்கு வந்து போன ஒருத்தன் தானே தம்பி விக்னேஷு, இங்கிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் வந்தான், வந்துட்டு பார்த்துட்டு திரும்பி போகிற வழியிலையோ இப்போ சம்பவம் நடந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் பார்த்தாங்களா? இப்போ அந்த குடும்பத்துக்கு அவங்க அப்பாலாம் புலம்புறாரு. ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுறது, நான் காலேஜ் போயிருப்பான்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆகிப்போச்சு, எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி 12 நாளைக்கு மேலே வந்து மருத்துவமனையிலே இருக்கான், சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போகிறான். அப்போ அந்த தம்பியோட நிலை என்ன, அந்த குடும்பத்தோடைய நிலை என்ன? அவங்க அப்பா எவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருப்பாரு, அடுத்து என் பிள்ளை எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிடும், படித்து மேலே வந்துச்சுன்னா நாங்கள் எப்படியாச்சும் மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி ஒரு நிலைமையே வந்து இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுக்கு ஒரு சின்ன இரங்கல் இல்லை, நீங்கள் போய் அதுக்கு ஒரு இது செய்கிறது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுறது அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும்ல, அது எதுவுமே பண்ணலையே. இப்போ நான் இதை கேட்டதும் உடனே என்ன பண்ணுவீங்க, ஏன் ஆட்சியில் இருந்தாங்க டிஎம்கே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒன்றுமே பண்ணலையே, அவங்க மட்டும் கண்டுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இப்போ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவன் அடிபட்டிருக்கான், நீங்கள் போய் பார்த்தீங்களான்றது மட்டும்தான் கேள்வி. இவங்க பண்ணுறாங்க இல்லைன்ற, நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க ஏன் அவனுக்கு பண்ணோம் அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, நியாயமான கேள்வி தானே அது. நீங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட்டத்துக்கு வந்து இத்தனை பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 50லேருந்து 60 பேர்கிட்ட உங்கள் கூட்டத்துக்கு வந்து மட்டுமே இறந்துருக்காங்க. கரூர் 41 பேர் எடுத்துக்கலாம், என் தம்பி ஒருத்தனை எடுத்துக்கலாம், அப்புறம் சூரஜ்னு ஒருத்தர் வட மாநிலத்தவர், அவர் வந்து விஜய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாரு, அவர் இறந்துருக்காரு. இதை தாண்டி மதுரை மாநாட்டில் ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. ஆக்சிடெண்ட்டில் பார்க்க வரும்போது ஆக்சிடெண்ட்டில் அதுக்கு முன்னாடி நடந்த விக்ரவாண்டியில் நடந்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 பேர்கிட்ட இவங்க கூட்டத்துலேருந்து, இன்னும் நாமக்கல்ல ஏகப்பட்ட மூச்சு திணறலாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் கரூருக்கு வந்திருக்காரு. அந்த சம்பவம் யாருக்கும் தெரியல, ஏன்னா இங்கே பெரிய ஒரு ஸ்டாம்பேட் ஆனதுனால அந்த சம்பவம் யாருக்கும் தெரியல. இப்படி ஏகப்பட்ட நிலைகள் இருந்திருக்கு. தற்கொலைக்கு 2 பேர் தூண்டப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் அஜித் தான், இந்த பக்கம்
ஒரு தம்பி ஒருத்தர் நம்ம ஆர்கே நகரில் இப்போ இப்படி ஏகப்பட்ட சலனங்கள் டிவிக்கில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அழகாக அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் அவர் பாட்டுன்னு யார் கண்டுக்கிறாங்களோ இல்லையோ பிரச்சாரம் சொல்லி அவர் பாட்டுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழலில் நீங்கள் இன்னமும் இப்படியே இவங்க யாரையுமே கண்டுக்க மாட்டீங்க, உங்களுக்காக நிற்கக்கூடிய யாரையுமே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, உங்கள் மேலே யாராச்சும் ஒரு பெண் சார்ந்த ஒரு வழக்கு உங்கள் மேலே போட்டிருக்காங்கன்றப்ப அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் நாளைக்கு எங்களுக்கான சரியான தலைவராக இருப்பீங்க? மத்திய அரசு கிட்ட எதிர்த்து எப்படி எங்ககிட்ட நீங்கள் ஒரு 4 வாரத்தை கேட்டு எங்களுக்கான நல்ல திட்டங்களை வாங்கி கொடுப்பீங்க? தமிழ்நாடு தனியாக பிரிச்சுன்னு வந்துடுவீங்களா? அதுக்கான சக்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. எல்லை பிடிப்புன்றது ஒன்று இருக்குது. இப்படி எல்லாருமே ஆக்கிரமிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒன்று மண்ணுமா பழகிட்டு இருக்கோம். அப்போ தமிழ் தேசியத்தை எப்படி கையில் எடுக்கணுன்றது சீமானந்த வழியில் இல்லாமல் வேறு மாதிரி கையில் எடுக்கணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் எதிர்த்து எப்படி கேட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்கன்ற பெரிய கேள்வி இருக்குல்ல. ஒத்து போகிறீங்கன்னா ஏதாச்சும் பண்ணணும்ல, அதுவும் கிடையாது. நாங்கள் டிஎம்கே எதிர்த்து பேச தான் வந்தோம், எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அதுதான் அப்படின்ற மாதிரி மட்டுமே நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. அப்படி தான் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த 26 எலெக்ஷன் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றத ஒரு பெரிய பரபரப்புக்கு இடையில், ஏகப்பட்ட தடைகளுக்கு இடையில் அதை உடைன்னு யார் வர்றா அப்படின்னு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.